இந்த குற்றச்சாட்டு வந்து எனக்கு கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருக்குது. போதைப்பொருள் கும்பலோட உங்களுக்கு தொடர்பு இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி பரவன உடனே உங்களுக்கு எப்படி இருந்தது சார்? அதான் அவருடைய பெயர் ஜான் புரூட்டோன்னு வரதுனால அந்த பேரை எனக்கு மினிமல் பண்ணுறாங்க. எத்தனையோ ஜான் புரூட்டோ உலகம் பூரா இருப்பாங்க. புதிய தமிழகம் கட்சி தலைவர் திரு கிருஷ்ணசாமி அவர்கள் ஒரு கருத்தை தெரிவிச்சிருந்தார் கோவையில். தலைவர் வந்து விசாரிக்கணும், எல்லாம் தெரிஞ்சிருக்கேன். அவருக்கு வந்து கேட்டிருந்தா சொல்லியிருப்பாங்க. நானே விளக்கம் கொடுத்துருப்பேன். அவங்க என் பேரை கெடுக்கிறதுன்னு பண்ணுறாங்க. இதனால் எனக்கு கஸ்டமர்லாம் பாதிப்பு ஏற்படுது. நம்ம போகிற இடத்துல என்னை வேறு மாதிரி பார்க்குறாங்க. எஸ்எஸ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மிடையே இணைந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் தொழிலதிபர் திரு ஜான் புரூட்டோ அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார், உங்களை பற்றி சமூக வலைதளங்களில் பல்வேறு விவரங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு. நிறைய பேர் நிறைய தகவல்களை பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்படி இருக்கக்கூடிய சூழலில் யார் ஜான் புரூட்டோ அப்படின்ற கேள்வி எல்லாருக்குமே எழுந்திருக்கு. உங்களை பற்றி முதல்ல சொல்லுங்கள் சார். என்னுடைய பேர் ஜான் புரூட்டோ. நான் கோயம்புத்தூர். நான் முன்னாடி மார்டின் லாட்டரியில் இருந்திருக்கேன். அப்புறம் ஃபியூச்சர் கேமியில் இருந்திருக்கேன். நான் இப்போ தனியாக ஒரு தொழில் பண்ணி பிளாஸ்டிக் ரீசைக்ளிங் கிரானுவல்ஸ்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதுக்காக அந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கேன். அப்போ சொன்னாங்க இந்த மாதிரி யூடியூபர்லாம் பண்ணுறாங்கன்னு. அவங்க என் பேரை கெடுக்கிறதுன்னு பண்ணுறாங்க. இதனால் எனக்கு கஸ்டமர்லாம் பாதிப்பு ஏற்படுது. நம்ம போகிற இடத்துல என்னை வேறு மாதிரி பார்க்குறாங்க. என்ன நீ என்ன தப்பாக தொழில் பண்ணுறீங்களான்னு என்னை கேட்டாங்க. நான் சொன்னேன் அப்படிலாம் பண்ணலை. இந்த ப்ரெஸ் மீட்டுக்கு அப்புறம் இப்பவும் கேட்டுக்கிட்டு தான் இருக்காங்க ஒன்று 2 பேர். இதை பார்த்த பிறகு கொஞ்சம் இருக்காங்க. அதை பார்த்த பிறகுமே இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேர் அதை திருப்பி ஏதோ ஒரு ட்விஸ்ட் பண்ணி போட்டுகிட்டே இருக்காங்க. அது ஏன் செய்கிறாங்கன்னே தெரியல. போதைப்பொருள் கும்பலோட உங்களுக்கு தொடர்பு இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி பரவன உடனே உங்களுக்கு எப்படி இருந்தது சார்? அதான் அவருடைய பெயர் ஜான் புரூட்டோன்னு வரதுனால அந்த பேரை எனக்கு மினிமல் பண்ணுறாங்க. எத்தனையோ ஜான் புரூட்டோ உலகம் பூரா இருப்பாங்க. அதனால் அதை நான் பெருசாக நினைக்கல. ஆனால் அந்த குற்றச்சாட்டு வந்து எனக்கு கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருக்குது. ஏன்னா நம்ம தேவையில்லாத செய்யாத சொல்லி இப்படி பண்ணுறாங்களே. இப்போ அவரே சேர்ந்து யூடியூபர் போட்டிருந்தா கூட ஒரு மணி நேரத்தில் போலீஸ் வந்து விசாரணை பண்ணிட்டு போயிருக்காங்க. அது இல்லைன்னு அவங்களுக்கு தெரியும். இனிமேல் இடியிலேருந்து ஏற்கனவே கொடுத்துருக்காங்க. இது சிக்கிம் கவர்மெண்ட் லாட்ரினால் மெயினாக வந்ததுனால அதில் சில பேப்பரை எடுத்து காட்டி இதுக்கு எனக்கு மேட்ச் பண்ணி காட்டுறாங்க. இது ஏதோ ட்ராமா பண்ணுற மாதிரி இருக்குது. இது நான் சென்னை கமிஷனரை பார்த்து பெட்டிஷன் கொடுத்துருக்கேன். அவங்க மீது தக்க நடவடிக்கை எடுக்கணும். நான் நஷ்டஈடு கண்டிப்பாக கோருவேன். நான் அதை விட மாட்டேன். மாரிதாஸ் போன்ற நபர்கள் வந்து சமூக வலைதளங்களில் இந்த மாதிரியான கருத்துக்களை தெரிவிக்கிறாங்க. அவங்களுக்கு உங்களுடைய பதில் என்ன? பொய்யான தகவலை கொடுத்தா அவங்களுக்கு தான் மைனஸ் ஆகும். எங்களை போல் ஆளுங்கள்லாம் வந்து நியாயத்தை கேட்கும்போது உண்மையை சொல்லும்போது அவங்க யூடியூபருக்கு அவங்க தலையில் மண் வாரி போடுற மாதிரி யானை தன் தலையில் மண் வாரி போடுற அவங்களுக்கே அது நஷ்டம். எங்களுக்கெல்லாம் எந்த வித பாதிப்பும் வராது. ஏன்னா நான் வந்து உண்மையை சொல்கிறேன். இதனால் எந்த பாதிப்பும் எங்களுக்கு ஏற்படாது. இப்படி செய்தி வந்தப்போ அதை இயல்பாக கடந்து போயிட்டீங்கன்னு சொல்லிட்டு உங்களுடைய மனைவி ஒரு தகவலை சொன்னாங்க. உண்மையிலேயே அப்படி தான் கடந்து போனீங்களா? ஆமாம், அது செய்யாத தொழில் ஏதோ சொல்கிறாங்க அவங்க. அதுக்காக நம்ம எப்படி கேட்குறது, ஏதோ ஜோக்கா சொல்கிறாங்கன்னு சொல்லி தான் நான் போயிட்டேன். ரிலேஷன்லாம் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஃபோன் பண்ணாங்க. என்னப்பா இப்படி இருக்குது, நீ எதுவுமே பண்ணாமல் போயிட்டு இருந்தால் என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டாங்க. சரி, நான் அப்புறம் திருப்பி பார்த்தா அப்புறம் தான் தெரிஞ்சு நம்ம வேறு தப்பாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்கன்னு. அப்புறம் தான் நான் சென்னையில் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். கமிஷனர் ஆஃபீஸில் வந்து ஜேசிக்கிட்ட. அவங்க விசாரணை பண்ணி சொல்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. புதிய தமிழகம் கட்சி தலைவர் திரு கிருஷ்ணசாமி அவர்கள் ஒரு கருத்தை தெரிவிச்சிருந்தார் கோவையில். அந்த செய்தியை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அது பார்த்தேன். அவங்க ஒரு தலைவர், கட்சி தலைவராக இருந்தால் அவரை எப்படி செய்யணும்னா விசாரிக்கணும். கூப்பிட்டு விசாரித்து அது என்னென்னு உண்மைத்தன்மை தெரியாமல் செய்கிறாங்க. அது அவங்களுக்கு தான் அது பின்னாடி பாதிப்பு வரும். யாரும் நம்ப மாட்டாங்க. ஏதோ சொல்கிறாங்க போல இருக்குது. இவங்களும் யூடியூபர் மாதிரி ஏதோ சாதாரண ஆளாக அவர் நினச்சிருவாங்க. அவர் தலைவர் வந்து விசாரிக்கணும், எல்லாம் தெரிஞ்சிருக்கேன். அவருக்கு வந்து கேட்டிருந்தா சொல்லியிருப்பாங்க. நானே விளக்கம் கொடுத்துருப்பேன். அந்த பேப்பர்லாம் வாங்கிக்கிட்டு பேட்டி கொடுத்தா நல்ல சந்தோஷமாக இருக்குது. அவங்களாம் மறு அறிவிப்பு கொடுக்கணும். நான் சிலர் பேரில் யூடியூபர் பேரில் கேஸ் கொடுத்துருக்கேன். இப்போ அது நஷ்டஈடு கேட்டு தாக்கல் பண்ணலான்ட்டு இருக்கேன். அமலாக்கத்துறையில் என்ன வழக்கு இருக்குது சார்? பல்வேறு வழக்குகள் இருக்குது உங்கள் மேலே அப்படின்னு சொல்லப்படுது. என்ன வழக்கு சார் அது? அது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அது சிக்கிம் கேஸு. முதல்ல கேரளா கவர்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா போலீஸ் என்கொயரி பண்ணாங்க. இதில் ஒன்றும் இல்லைன்னு எதுவும் ரிப்போர்ட் கொடுக்கல, விட்டாங்க. அதுக்கடுத்து சிபிஐ விசாரணை பண்ணாங்க. அதுலேயும் எந்த தகவலும் கிடைக்கல. அதனால் என்னன்னா அங்கே இருக்க அரசியல் பிரச்சனை காரணமாக என்ன பண்ணிட்டாங்கன்னா, நாங்கள் வந்து அங்கே வியாபாரம் பண்ணுறோம், மொத்த வியாபாரம் எடுத்து நல்லா பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால சில தொழில் போட்டியின் காரணமாக சிலர் திட்டமிட்டு இந்த தொழிலை பண்ணக்கூடாது உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை கடைசியில் ஈடியில் கோர்ட் மூலியமாக அவங்க உத்தரவு அரசியல் கட்சிக்கு அப்போ தானே பிரச்சனை வராதுங்கிறதுக்காக கோர்ட்லேருந்து தீர்ப்பு வரணும்னு விட்டாங்க. கோர்ட்டில் போய் இருக்குது. நாங்கள் நிறையா வாய்தாலாம் அட்டன் பண்ணிகிட்ருக்கோம்.
அது நார்மலாக இருக்குது. அதுனா சிக்கிம் கவர்மெண்ட்டை பற்றி தான் மெயினாக சொல்லுவாங்க. அந்த கவர்மெண்ட்டில் எங்களுக்கு எந்த வித நோ டியூஸ்ன்னு சொல்லி சர்டிஃபிகேட்டே கொடுத்துருக்காங்க. நாங்கள் அதில் வியாபாரம் பண்ண வரைக்கும் தெளிவாக அந்த கம்பெனியில் நாங்கள் கவர்மெண்ட்டுக்குள்ளே வரியெல்லாம் செலுத்திட்டு தான் அதுக்குள்ளே பணத்தெல்லாம் கட்டி எல்லாமே பண்ணி அதுக்கு சர்டிஃபிகேட்டே வச்சுருக்கோம். அதை காட்டினாலும் அந்த கவர்மெண்ட் அதை பார்க்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னா அதை பார்க்குற முக்கியமான அதிகாரிகள் இருக்கட்டும், இல்லை கோர்ட்டில் இருக்கட்டும், ஜட்ஜ் வரைக்கும் அதை பார்த்தாங்கன்னாவே அவங்களுக்கு தெரிஞ்சிடும் அதில் ஒன்றும் இல்லைன்னு. எதுக்கோ அது கிடப்பில் போட்டு தொழில் காரணமாக எங்களுக்கு அந்த மாதிரி காலம் தாழ்த்துறாங்க. பல்வேறு கேள்விகளுக்கு இணைந்து பதிலளிச்சிங்க. மிக்க நன்றி சார். வணக்கம்.